வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இது ஏதோ எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையையும் பாக்கெட்டையும் நேரடியா பதம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பொருளாதார அதிர்ச்சி. அதுதாங்க சமீபத்துல நடந்த கமர்ஷியல் எல்பிஜி, அதாவது வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வு. இந்த விலை ஏற்றம் ஏன் நடந்துச்சு? இதனால அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க? முக்கியமா சாதாரண மக்களான நம்ம மேல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இதையெல்லாம் ரொம்ப தெளிவாவும் ஈஸியாவும் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 993 ரூபாய். ஆமாங்க, நீங்க சரியாதான் கேட்டீங்க. 993 ரூபாய். இது சும்மா ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. ஒரே நாள்ல, நல்ல கவனிங்க, ஒரே ஒரு நாள்ல கமர்ஷியல் பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலையில ஏற்றப்பட்ட திடீர் உயர்வு இது. சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு விலை ஏற்றத்தால ஒரு கமர்ஷியல் சிலிண்டரோட மொத்த விலை இப்போ 3237 இருந்து 3239 ரூபாய் அப்படிங்கிற ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஹோட்டல் இல்லனா ஒரு டீ கடை வச்சிருக்கவங்களுக்கு ஒரே மாசத்துல சிலிண்டருக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா 1000 ரூபாய் செலவாகுதுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு இடி மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். அடடா, அப்போ நம்ம வீட்ல யூஸ் பண்ற சிலிண்டர் விலையும் ஏறிடுச்சா அப்படின்னு. ஆனா அங்கதான் நமக்கு ஒரு சின்ன நிம்மதி. நம்ம வீட்டு உபயோகத்துக்கான 14.2 கிலோ கேஸ் சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் இல்ல. ஒரு பக்கம் கமர்ஷியல் சிலிண்டர் விலை 3239 ரூபாயா ராக்கெட் வேகத்துல உயர்ந்தாலும் நம்ம வீட்டு சிலிண்டர் பழையபடியே 928 ரூபாய் 50 காசுக்கு தான் விற்பனை ஆகுது. இது வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். ஆனா கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏறுறது வேறொரு ரூபத்துல கண்டிப்பா நம்மள பாதிக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். சரி, இந்த விலை உயர்வு ஏதோ நேத்து திடீர்னு நடந்துதான் கேட்டா அதுதான் இல்ல. கடந்த 3 மாசமாவே இந்த சுமை கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு தான் வருது. மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 144 ரூபாய் ஏத்துனாங்க. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா ஏப்ரல் மாசம் 203 ரூபாய் விலையேற்றம். ஆனா இப்போ மே மாசத்துல எந்த முன்னறிவிப்பும் இல்லாம ஒரு பெரிய பாய்ச்சலா 993 ரூபாய் உயர்த்திருக்காங்க. இப்படி தொடர்ந்த 3 மாசமா அடிமேல அடி விழுந்தா சிறு குறு வணிகர்கள் பாவம் எப்படித்தான் தாக்கு பிடிப்பாங்க இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய விலை உயர்வு ஏன் வருது? எண்ணெய் நிறுவனங்கள் எப்படி இதை முடிவு பண்றாங்க? பொதுவா 2 முக்கிய விஷயங்களை வச்சுதான் மாசம் மாசம் சிலிண்டர் விலைய நிர்ணயம் பண்ணுவாங்க. ஒன்னு சர்வதேச கச்சா எண்ணெய் விலை, இன்னொன்னு அந்நிய செலாவணி விகிதம். இப்போதைக்கு மெயின் காரணம் என்னன்னா, மேற்கு ஆசியாவில, அதாவது மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு வர்ற ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் தான். இந்த சர்வதேச பிரச்சனையால கடந்த 2 மாசமாவே நம்ம உள்ளூர் மார்க்கெட்ல கமர்ஷியல் சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடு வந்திருக்கு அப்படிங்கறதையும் நாம இங்க நோட் பண்ணோம். பகுதி 1, அரசியல் கண்டனங்கள். சரி, சர்வதேச அளவுல இதுக்கான காரணங்கள் இருந்தாலும் நம்ம ஊர் அரசியல்ல இது எப்படிப்பட்ட ஒரு புயலை கிளப்பியிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சார்ந்து பேச போறதில்ல. ஆனா முக்கிய தலைவர்கள் இந்த விலை உயர்வை எப்படி பாக்குறாங்க, என்ன சொல்றாங்க அப்படிங்கறத உள்ளபடி அப்படியே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றிய பாஜக அரசு ஏற்கனவே பலரும் எதிர்பார்த்த மாதிரி தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த விலைய உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு நேரடியாவே குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சப்போ அதோட பலனை அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாத்த இந்த விலை உயர்வை உடனே திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிரதான கோரிக்கையா இருக்கு. அடுத்ததா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு டேட்டாவை சொல்றாரு. பிப்ரவரியிலிருந்து இப்போ வரைக்கும் வெறும் 3 மாசத்துல கமர்ஷியல் சிலிண்டரோட விலை கிட்டத்தட்ட 81% அளவுக்கு அதிகமாயிருக்குன்னு அவர் கவலை தெரிவிக்கிறாரு. இந்த விலை உயர்வை அவர் ஒரு தேர்தல் கட்டணம் அப்படின்னே கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. முக்கியமா இந்த பாரம் மொத்தமும் கடைசியா சாதாரண மக்களோட உணவு தட்டுல தான் வந்து விழும்னு அவர் எச்சரிச்சிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் மற்றும் மூத்த தலைவர் திரு சண்முகம் இவங்க முன்வைக்கிற கருத்தும் இங்க ரொம்ப முக்கியம். சர்வதேச நெருக்கடியால வர்ற சுமை முழுவதையும் ஏன் மக்கள் தலையில கட்டணும் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் ஒன்னு அவங்க சொல்றாங்க. என்னன்னா, ஹோட்டல்கள்ல ஏற்படுற இந்த திடீர் பண நெருக்கடியால அங்க வேலை பார்க்கிற சாதாரண தொழிலாளர்கள் அவங்க வேலையை இழக்கக்கூடிய ஒரு அபாய நிலை உருவாகி இருக்குன்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. பகுதி 2, தொடர் விளைவுகள். இதுவரைக்கும் நாம சர்வதேச அரசியலையும் நம்ம உள்ளூர் அரசியலையும் பத்தி பார்த்தோம். ஆனா இந்த மேக்ரோ லெவல் பொருளாதார மாற்றங்கள் சாதாரணமா காலையில எழுந்து வேலைக்கு போற உங்களோட வாழ்க்கைய எப்படி பாதிக்க போகுதுன்னு இப்ப பாப்போம்.
இங்கதான் ஒரு பெரிய சங்கிலி தொடர் விளைவு, அதாவது ஒரு செயின் ரியாக்ஷன் நடக்க போகுது. அதோட முதல் படி கமர்ஷியல் சிலிண்டர் விலை எக்குத்தப்பா ஏறுறது. இது டைரக்ட் இம்பாக்ட். ரெண்டாவது படி என்ன தெரியுமா? இந்த திடீர் விலை ஏற்றத்தால நம்ம ஊர்ல இருக்கிற ஹோட்டல்கள், பேக்கரிகள், சின்ன சின்ன உணவகங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பிரஷர் வருது. லாபம் ரொம்ப குறையுது, இல்லைன்னா சுத்தமா நஷ்டம் வருது. அப்ப மூணாவது படி, அந்த நஷ்டத்தை சரி கட்ட வேற வழியே இல்லாம ஹோட்டல் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டு விலையை ஏத்துவாங்க. ஆக மொத்தம் எங்கேயோ நடக்கிற ஒரு போரும் இந்த சிலிண்டர் விலை ஏற்றமோ கடைசியா நம்ம கடையில வாங்குற ஒரு செட் இட்லி தோசையோட விலையை கண்டிப்பா உயர்த்திடும். நிஜத்துல கிரவுண்ட் ரியாலிட்டி எவ்வளோ மோசமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கடந்த 2 மாசமாவே கமர்ஷியல் சிலிண்டருக்கு கடுமையான தட்டுப்பாடு. அது போதாதுன்னு இப்போ இந்த பிரம்மாண்டமான விலை உயர்வு வேற. இது நம்ம ஏரியால இருக்கிற சின்ன சின்ன உணவகங்களுக்கும் டீ கடைகளுக்கும் பெரிய அளவிலான நஷ்டத்தை ஏற்படுத்துது. சிறு வணிகர்களால தொடர்ந்து இந்த நஷ்டத்தை சமாளிக்க முடியலன்னா அங்க வேலை செய்யற ஆயிரக்கணக்கான ஹோட்டல் தொழிலாளர்களோட வேலை பறிபோறதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஃபைனலா நம்மளோட அன்றாட உணவுப் பொருட்களின் விலை உயர்வு அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒண்ணா மாறி நிக்குது. இந்த மொத்த சுழல்லையும் கடைசியா ரொம்ப மோசமா பாதிக்கப்படுறதுன்னவோ அன்றாடம் காட்சிகளான சாதாரண மக்களும் சிறு குறு வியாபாரிகளும் தாங்க. சரி, இப்போ நாம இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது நம்ம எல்லாருமே ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்படி சர்வதேச அளவுல நெருக்கடிகளும் போர்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா இதோட இறுதி விலைய, அதாவது இந்த பாரத்தை நம்ம உள்ளூர் வணிகர்கள் எவ்வளவு காலம்தான் தாங்குவாங்க? இதை விட முக்கியமா நம்மளோட அன்றாட வாழ்க்கை செலவு, அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் எதிர்காலத்துல எந்த அளவுக்கு மாறப்போகுது? இது வெறும் ஒரு காஸ்ட் சிலிண்டர் விலை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. நம்மளோட ஒட்டுமொத்த பொருளாதார சக்கரத்தையே உலுக்கி பார்க்குற ஒரு பெரிய சவால். இன்னைக்கு நாம பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த சூழ்நிலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.